ஹாய் எல்லாமே இது உங்கள் ஃபிக்ஷன். நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஓடி செவனோட நியூ எஃப்எஃப். ஆக்சுவலி ஓடி செவனுக்கு ஒரு எஃப்எஃப் போடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். பட் என்ன கேட்டகரியில் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கல. ஸோ எனக்கு வந்து தோணுனது ஹாரரில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே ஹாரர்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, இதையே பேஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதனால் இதை நான் பண்ணியிருக்கேன். ஹாரர்னால் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து ஹாரர், லவ், காமெடி அப்படி பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஹாரர் கண்டென்ட் பிடிக்கும் என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரியை சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். அந்த ரூமோட சென்டரில் ஒரு பெரிய பெட் இருக்குது. அந்த பெட்டில் ஹோபி தூங்கிட்டு இருக்காரு. மைல்டான வெளிச்சம் தான் இருக்குது. இப்போ அவர் அப்படியே கிட்ட போய் பார்க்கும்போது அவரோட தூக்கத்தில் அவர் ஏதோ ட்ரீமில் இருக்கார் போல். அப்படியே ஒரு மாதிரி ஃபோர்ஹெட்லாம் வேர்த்து போயிருக்கு. கண்ணெல்லாம் அப்படியே மூடி இருக்கும்போது அங்கேயும் அலைப்பாஞ்சிட்டே இருக்குது. ஒரு மாதிரி நிதானத்தை இழந்து அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. இப்போ துடிச்சு பிடிச்சி அப்படியே படக்குன்னு மூச்சை வாங்கிட்டு எழுந்து உட்கார்றாரு. பார்த்தா இது அவரோட ரூமே இல்லை. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அவர் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. வெளிச்சமே இல்லை, டார்க்காக இருக்குது. தூரத்தில் அவருக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு டேபிள் மேலே ஒரே ஒரு கேண்டில் மட்டும் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு மூச்சை வாங்கிக்கிட்டு அவரோட அந்த வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு அந்த கேண்டிலை போய் எடுக்கிறாரு. அப்படியே சுற்றி அந்த ரூமை பார்க்குறாரு பொறுமையாக நடந்து போய். ஆனால் அந்த ரூமில் எதுவுமே இல்லை. பார்க்கவே ஒரு மாதிரி பழமையான ரூமாக இருக்குது. இப்போது எங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட்லேயே யோசிச்சுக்கிட்டே அந்த ரூமை ஃபுல்லாக பார்த்துட்ருக்குற இந்த டைமில் இப்படி ஏதோ ட்ராப் ஆகிட்டு இருக்கிற சவுண்டு கேட்குது. ஸோ அந்த கேண்டிலை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அந்த சவுண்டு எங்கே கேட்குதோ அந்த டைரெக்ஷன் பக்கமாக போகிறாரு. பார்த்தா அது ரூமுக்கு வெளியே கேட்குது. ஸோ ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போனால் ஒரு பெரிய வராண்டாவாக இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அங்கங்கே ஒயிட் கர்டைனாக அப்படியே அங்கங்கேயோ ஆடிட்டு இருக்குது. ஸோ இந்த இடமே அவருக்கு புதுசாக இருக்குது. எங்கே இருக்கோன்னு அவருக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அப்படியே பொறுமையாக அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கவே இப்போ பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே தான் அந்த சவுண்டு ஹெவியாக கேட்டுட்ருக்கு. ஸோ அவர் அப்படியே கல் பண்ணிவிட்டு அந்த ரூம் டோர் கிட்ட போயிட்டார். அந்த சவுண்டு நல்லாவே கேட்குது அவருக்கு. இந்த ரூம்குள்ளே தான் கேட்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே கை நடுங்க அந்த ரூம் டோர் அப்படியே கை வச்சு தள்ளுறாரு. இப்போ இந்த சவுண்ட் நல்லா கேட்கும். அவருக்கு ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே அந்த கேண்டிலை க்ரிப்பாக பிடிச்சிட்டு அந்த ரூமோட சென்டர் வரைக்கும் வந்துட்டார். அப்படியே அவருக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தா ஒரு பெரிய டேபிள் மிரர் இருக்குது. அந்த மிரரில் அவரோட ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிட்ருக்கு. அந்த மிரர் முன்னாடி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கண்ணாடி பாக்ஸ் இருக்குது. அதுக்கு உள்ளே ஒரு சாண்டு கிளாக் இருக்குது. லைக் ஒரு ஒரு பெரிய ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கேல் அளவுக்கு அந்த பாக்ஸ் இருக்குது. ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி உத்து பார்க்குறாரு. அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த சாண்டு கிளாக்கில் சாண்டுக்கு பதிலாக ப்ளட்டு இருக்குது. அதுதான் ஒரு மாதிரி ட்ராப்பாக வந்து சொட்டிகிட்ருக்கு. அந்த சவுண்டு கேட்டு தான் அவர் வந்திருப்பார். அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் அண்ட் தென் ரொம்ப ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டே நிற்க இப்போது அந்த கிளாக்கோட லாஸ்ட்டு ட்ராப் அப்படியே இப்போ அவர் அப்படியே கல் பண்ணிட்டு நிற்க சடன்னாக இப்படி இடியோட சவுண்டு கேட்டு ஒரு நிமிஷம் பயந்து போய் சடனாக திரும்புகிறாரு. ஸோ வெளியே நல்லா மழை வர மாதிரி பயங்கரமாக மின்னல் வெட்டிகிட்ருக்கு. இப்போ கரெக்டாக அந்த டைமில் இப்போ இந்த சவுண்ட் அவரோட காது கிட்ட கேட்க அப்படியே மிரண்டு போய் கை கால்லாம் வெடத்து ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கரமாக ரேஸ் ஆகி அங்கேருந்து வேகமாக கிளம்புறதுக்காக அந்த ரூம் டோர் கிட்ட அப்படியே நெருங்கி வரும்போது டோர் டப்புன்னு சாத்திக்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி விடன்னு ஆகிட்டு திரும்பி பார்த்தா கரெக்டாக அந்த கேண்டெல்லாம் அணைஞ்சு போயிடுது. மொத்தமாக டார்க் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்க. இப்போது அந்த மிரருக்கு முன்னாடி ஒரு சின்ன வெளிச்சம் வருது.
அது என்னது அப்படின்னு அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அவரோட முகத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அண்ட் ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு உருவம் வந்து நிற்க, இப்போ துடிச்சு பிடிச்சி அப்படியே எழுந்து உட்கார்றாரு. பார்த்தா இவ்வளோ நேரம் அவர் கனவுல இருந்திருக்காரு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு மூச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற இந்த டைமில் இப்படி அவர் மொபைல் ரிங் ஆக சடன்லி இந்த சவுண்டு கேட்டதும் அதுக்குமே பயந்துடுறாரு. ஸோ ஒரு மாதிரி ஆயிட்டு தலையெல்லாம் உலுக்கிட்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஹேரை க்ரிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி டேபிள் மேலே அடிச்சுட்டு இருக்கிற அந்த மொபைலை பார்க்குறாரு. ஆனால் எந்திரிச்சு வந்து அட்டன் பண்ணவே இல்லை. அதை பார்த்துமே எனக்கே யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. ஃபோன் ரொம்ப நேரமாக அடிச்சுட்டே இருக்குன்னா அனு உள்ளே வரா. ஹோபி எந்திரிச்சு தான் உட்காந்துருக்காரு, ஆனால் ஃபோன் எடுக்கலை அப்படின்னதும் அவள் ஃபோன் அப்படியே எடுக்கிறா. கரெக்டாக கட் ஆகிடுது. ஹனி ஏன்னாச்சு? ஃபோன் இவ்வளோ நேரம் அடிச்சுட்டே இருக்கு, ஏன் எடுக்கவே இல்லை? என்ன ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே மொபைலை எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து உட்காரா. ஆக்சுவலாக அனு ஹோபியோட ஒய்ஃப் தான். ஹோபிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஹோபி ஒரு மாதிரியாக லைட்டாக ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி தொடச்சிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு பேட் ட்ரீம் அப்படின்றாரு. இதுக்கு தான் தனியாக இருக்கிற டைமில் உட்காந்து ஹாரர் ஃபிலிம் பார்க்காதான்னு சொல்கிறது, கேட்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை ஹோபி கையில் கொடுக்குறா. இப்போ ஹோபி அந்த மொபைலை பார்க்கும்போது மறுபடியும் ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா ஆரம் தான். பாரு, ஆரம்னா எவ்வளோ நேரமாக கால் பண்ணிகிட்ருக்காருன்னு, அட்டன் பண்ணி என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு வெளியே போயிடுறா. இப்போ ஹோபி காலை அட்டன் பண்ணுறான். அந்த பக்கம் ஆரம், டேய் என்னடா எவ்வளோ நேரம் கால் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஏன் எடுக்க முடியாதவனால அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா தூங்கிட்டேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல வாட்ஸ்அப் குரூப் போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஹோபியோ அப்படியே காலில் ஆரம்பம் வச்சுட்டு குரூப் போய் பார்த்தா அதில் காலேஜ் ரீயூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்விடேஷன் வந்து குரூப்பில் அனுப்பி வச்சுருக்காரு. ஸோ அதை பார்த்ததுமே செம்ம ஹாப்பி ஆகிடுறாரு. ஸோ அந்த ட்ரீம்குள்ளேருந்து அப்படியே வெளியே வந்துட்டு அவர்கிட்ட செம்ம ஹாப்பியாக சிரித்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு 10 minutes அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் குரூப்பு போயிட்டு சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் மீட் பண்ணோண்டா, எல்லோரும் வந்துருங்கடா, யாரும் வந்து லீவ் போட்டுறாதீங்கடா, வந்துருங்கடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலியாக பேசி கிண்டல் பண்ணி எல்லாமே வந்து ஓவர் பண்ணுறாங்க. ஸோ ஹோமியும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே வந்து வெளியே போகிறாரு ரூமை விட்டு. அங்கே கிச்சனில் அனு குக் பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே ஹோபி போயிட்டு பேக்கப் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ என்னென்னு அவள் கேட்கும்போது இந்த மாதிரி காலேஜில் ரீயூனியன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணுறாரு. ஸோ அவளுமே செம்ம ஹாப்பி ஆகிடுறா. பிகாஸ் அவங்க 2 பேருமே கிளாஸ்மேட்டாக தான் இருந்திருப்பாங்க அண்ட் லவ் பண்ணி தான் மேரேஜும் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா, மறுபடியும் எல்லோரையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே அந்த வீக்கெண்டும் வருது. அவங்க 2 பேரும் கிளம்பி காலேஜ்க்கும் போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தா ஆரம், ஜின், சுகா அவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒய்ஃபோட மொத்தமாக 6 பேர் உட்காந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஹோபிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4 பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ 4 பேருமே அவங்கவுங்க ஒய்ஃபோட வந்து உட்காந்துட்டு பயங்கரமாக அரட்டை அடிச்சுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னோட ஒய்ஃப் ஷா, ஆமாம் அந்த 3 பேரும் வந்தானுங்களே எங்கே ஆளை காணோம் அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் அனு, என்னது 3 பேரும் வந்தாங்களா, ஏன்னா நம்மளாம் இங்கே இருக்கும்போது அவனுங்களாம் ஆளை காணோம், எங்கே போயிட்டானுங்க அப்படின்னு சுற்றி சுற்றி எல்லோரும் தேடவே, இப்போது சுகா அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, ரீயூனியன் பார்ட்டி நமக்கு முன்னாடியே அவனுங்க 3 பேரும் வந்துட்டானுங்க, வந்தது மட்டும் இல்லாமல் அவனுங்க பண்ணுற அலப்பறை என்னன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கை காமிக்க, இப்போ எல்லாரும் அப்படியே ஒட்டுக்கா அங்கே பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே தூரத்தில் ஒரு டேபிளில் 4 சேர் போட்டிருக்கு. அதில் 3 சேரை ஒன்றா பக்கத்தில் போட்டுட்டு 3 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. இப்போது தயாங்கோட ஷோல்டரில் ஜங்கு கை போட்டுட்டு, டே மச்சான் அங்கே பாரா, அந்த பீஸை பாரா, பா எப்படி இருக்குல்ல, பார்த்தாலே ஒரு மாதிரி டம்ட் ஆகுதுடா அப்படிங்கிறான். இப்போ இந்த பக்கம் தயோங், டே அதை விடுறா, இதை பாடுறா, என்னடா இப்படி இருக்கு, நம்ம காலேஜ் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போ இவனுங்க 2 பேரும் பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஜமன் பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்கான். ஏன்னா அப்படியே ஆப்போசிட் சைட் பார்த்தா பஃபே சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற ஃபுட்டை பார்த்து தான்
தயாங்கும் ஜங்குக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ பொண்ணை பார்த்து பேசுகிற மாதிரி பயங்கரமாக பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததும் அப்படியே ஜிமினுக்கு சுருன்னு ஏறுது. 2 பேர் தலையிலே தட்டிட்டு, ஏண்டா ஏண்டா இப்படி மானத்தை வாங்குறீங்க அப்படின்றான். இப்போ ஜங்குக்கும் தயாங்கும் சேர்ந்து ஜிமனை இழுத்துட்டு அங்கே போய் ஃபுட்டெல்லாம் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ 2 பேரும் பண்ணுற அலப்பறையை பார்த்துட்டு ஜிமன் தலையில் அடிச்சுட்டு, உங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா. இப்போ 3 பேருமா சேர்ந்து ஹயாங்லைன்ஸோட டேபிளுக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக இங்கே ஜின்னோட பிரதர் தான் ஜிமன், ஆர்எம்மோட பிரதர் தான் தேயோங் அண்டு ஷுகாவோட பிரதர் தான் ஜங்குக். ஹயாங்லைன்ஸ் 4 பேருமே ஒரே கிளாஸில் தான் படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க 3rd இயர் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணவங்க தான் இவங்க 3 பேரும். ஸோ பிரதர்ஸோட பிரதர்ஸ் அப்படிங்கிறதுனால இவங்க 3 பேருமே ஒரு மாதிரி ஒன்றா வந்து செட் ஆகிடுறாங்க. அது போக எல்லாருமே ஒரே கிளாஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து அட்டாச் ஆகிடுது. ஸோ அவங்க 4 பேரும் எப்படி ஒன்றா க்ளோஸாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க 3 பேரும் செம்ம க்ளோஸ். ஆல்மோஸ்ட் 7 பேருமே ரொம்ப க்ளோஸ் தான். ஆனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வரும்போது இவங்க 3 பேர் அண்ட் தென் அவங்க 4 பேர் அந்த மாதிரி செம்ம க்ளோஸ். இப்போ தயோங், ஜங்குக், ஜிமன் 3 பேருமே 3rd இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரீயூனியன் அப்படின்றதுனால காலேஜ் லீவில் தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அவங்க எல்லோரும் ஒன்றா வராங்க அப்படின்னதும் இவனுங்களும் வந்திருப்பானுங்க. ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இவங்க எல்லோரும் சேர்ந்தாலே. அண்ட் தென் ஹயாங்லைன்ஸ் 4 பேருக்குமே இந்த இயர் தான் மேரேஜ் ஆகிருக்கும் அடுத்தடுத்து ஒருத்தருக்கா. ஸோ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி டைப் தான். இங்கே ஹோபிக்கும் ஷுகாவுக்கும் லவ் மேரேஜ் அண்ட் ஆர்எம்க்கும் ஜின்க்கும் அரேஞ்ச் மேரேஜ். இருந்தாலும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஒன்றாவே அதிகமாக வந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி பாண்ட்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கவே ஷுகா, டே மச்சான் எங்கன்னா வெளியே போகலான்டா, நம்மலாம் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படிங்கிறாரு. இப்போ ஆழமாக அதை கேட்டுட்டு, ஆமாம்ல நம்மலாம் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, எங்கேயாவது வெளியே போகலாம், டின்னருக்கு இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகலாமா அப்படின்னு கேட்கவே இப்போ ஷுகா, டே அது இல்லைடா, ஏதாவது பெருசாக ட்ரிப் பிளான் பண்ணலாம்டா, ஒரு 3-4 நாள் போயிட்டு வர மாதிரி, நம்மலாம் சேர்ந்து வெளியே போய் எவ்வளோ நாள் ஆச்சு, காலேஜ் டைமில் போனது, போகலாண்டா அப்படிங்கிறாரு. இப்போ எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ தேயோங்கும் ஜிமனும், செம்ம, நம்ம எல்லாம் ஒன்றா போகலாம், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே இப்போ எல்லாருமே ஆமாம்மா போகலாம் 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 அப்படின்னு சொல்லவே எல்லோரும் சரி ஓகே எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. இப்போது எல்லோரும் சேர்ந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தேயோங், ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போகலாமா, இந்த கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்றான். ஸோ எல்லாருமே ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இங்கேருந்து ஃபர்ஸ்ட் எந்த ஹில் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிவிட்டு இப்படியே பேசிட்டு செம்மையாக போயிட்டு இருக்கு. அப்போ ஜின்னு, டே மச்சான் என்னால் வர முடியாதுடா, ஒர்க் ப்ரெஷர் செம்மையாக இருக்குது, லீவ் கிடைக்காதுடா, நீங்கள்லாம் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாருமே சேர்ந்துட்டு அதெல்லாம் முடியவே முடியாது, போனால் எல்லோரும் தான் போகணும், நீயும் வரணும், ஸோ கண்டிப்பாக நீ வரணும்னு எல்லோரும் சொல்லவே அவர் இல்லைடா லீவ் கிடைக்காதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. அதெல்லாம் முடியவே முடியாது, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கம்பல் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அவரும் சரி ஓகே நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக அந்த ரீயூனியன் பார்ட்டி பயங்கரமாக போகுது. அண்ட் தென் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் மீட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த டே ஃபுல்லாகவுமே காலேஜில் தான் போகுது. நைட்டு எல்லாருமே சரி ஓகே சீக்கிரமாக வந்து பிளான் பண்ணலாம், இந்த வீக்கெண்டுக்குள்ளே நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க. பயங்கரமாக அந்த வீக்கும் வந்து ப்ரிப்பரேஷன்லாம் போகுது. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வீக்கெண்டும் வருது, எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. ஆனால் இப்போ வரைக்கும் ஜின்னுக்கு லீவ் கிடைக்கவே இல்லை. அவனும் ட்ரை பண்ணிட்டான், பட் லீவ் கொடுக்குற மாதிரியே தெரியல. ஸோ அவன் எல்லாருக்கிட்டேயுமே இல்லைடா நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, என்னால் வந்து இது கேன்சல் ஆக வேணாம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனாலும் அங்கே இருக்கிற எல்லாரும் நீ வரலன்னா இந்த ட்ரிப் நாங்கள் போகல அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணுற ஸ்டேஜுக்கு வரவே இப்போ எப்படி லீவ் கிடச்சிதுன்னே தெரியல. ஆச்சரியமாக அவருக்கு லீவும் கிடச்சிடுது. ஸோ எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக வந்து கிளம்புறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க காரில் வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால்
எல்லாரும் தனித்தனியா போனா எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மினி பஸ் மாதிரி வந்து புக் பண்ணி, எல்லாருமே அதில ஒண்ணா போறாங்க. ஸோ போற வழி எல்லாமே பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு, அரட்டை அடிச்சுட்டு, டான்ஸ் பண்ணிட்டு, செம்மையா போகுது. ஸோ அப்படியே அந்த பஸ் போயிட்டே இருக்கவே, ட்ராவல் ஆகுது. எல்லாருமே ஆடி ஓடி களைச்சு, அப்படியே டயர்டில தூங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மார்னிங் கிளம்புனா, ஈவினிங் வந்து அவங்க அவங்க போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆயிடுவாங்க. ஆனா இடையில சம்மந்தமே இல்லாம டிராஃபிக் ஆயிட்டு, ரொம்ப ஒரு மாதிரி லேட் ஆகுது. ஸோ அவங்க புக் பண்ணி வச்சிருக்க ரெசார்ட்டுக்கு வந்து போக முடியாம ஆயிடுது. ஸோ அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால, அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில இருக்கிற வேற ஒரு ரெசார்ட்ல வந்து புக் பண்ணி, அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுது. ஸோ மார்னிங் நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்லயே ஸ்டே பண்றாங்க. எல்லாருமே ஓகேவா தான் இருக்காங்க. பட் ஹோபிக்கு என்னமோ ஒரு மாதிரி இது டிஃப்ரெண்ட்டா இருக்கு. சம்மந்தமே இல்லாம ஏன் இது டிலே ஆகணும்? ஏன் நம்ம வேற இடத்துல ஸ்டே பண்ண மாரி ஆகணும்? ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கவே, எல்லாருமே வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இதெல்லாம் கேஷுவல். இத போய் எதுக்கு நீ அப்படியெல்லாம் யோசிக்கிற? அப்படின்னு சொல்லி வேற மாதிரி அவர வந்து ஜாலி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இவங்க எல்லாம் எப்படி அந்த கேஸ்டலுக்குள்ள போக போறாங்க? அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அண்ட் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாரர்ல வந்து ட்ரை பண்றேன். ஸோ எப்படி இருக்குன்றத நீங்க சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்க கண்டிப்பா சொல்லணும் சரியா? ஓகேடா, நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.